சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. என்ன சொல்லி என்னை சொல்ல, காதல் என்னை கையால் தள்ள. இதயம்தான் சரிந்ததே உன்னிடமில்ல. சுவாசமே சுவாசமே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஜிஸ் டேபுக். என்னடா எப்பயுமே கடைசியாக வரக்கூடிய பாட்டு இன்றைக்கி முன்னாடியே வந்துருச்சுன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான கூலான வாட்டர்மெலன் ஸ்மூத்தி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதனால தான் சில்லுன்னு ஒரு பாட்டோட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ஸ்மூத்தியில் ஹெல்த்தியான இன்க்ரீடியன்ஸை தான் ஆட் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. 2 நிமிஷத்துக்குள்ளே தயார் செய்யக்கூடிய இந்த ஸ்மூத்தியோட செய்முறையை பார்க்கலாம் வாங்க. முதல்ல தேவையான அளவு தர்பூசணி பழத்தை எடுத்துக்கலாம். அதில் இருக்கிற கொட்டைகள் எல்லாம் நீக்கிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நான் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தர்பூசணி பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சிட்ருக்கேன். இதை நாம் இப்போது ஜூஸரில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட ஒரு ஹெல்த்தியான இன்க்ரீடியண்ட்டை தான் ஆட் பண்ண போகிறோம். சியா சீட். தமிழில் இதை சியா விதைன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு சப்ஜா சீடு மாதிரி தான் இதுவும் இருக்கும். இதில் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ரொம்பவே இருக்குங்க. முக்கியமாக உடம்பு இளைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சியா விதையை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக உடம்பு நல்லாவே குறையும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சியா சீடை ஜூஸரில் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுத்தமான தேன் எடுத்துக்கலாம். அதையும் இந்த ஜூஸரில் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான கெட்டி தயிர் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக புளிக்காத தயிராக இருக்கணும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோன்னா நம்மளோட ஸ்மூத்தி தயாராகிடும். இந்த ஸ்மூத்தியை பிரேக்ஃபாஸ்ட் டைம் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா டயட்டில் இருக்கிறவங்க இந்த ஸ்மூத்தியை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. ஏன்னா இதில் நம்ம சியா சீட் ஆட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயில் காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரியான ஸ்மூத்தி ஜூஸ் வெரைட்டி எல்லாமே எடுத்துக்கிறது உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி என் வீடியோஸை நீங்கள் ஷேர் பண்ணுறதால எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய சேனல் டெவலப்மெண்ட்டுக்கும் உதவியாக இருக்குங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.